வணக்கம் நண்பர்களே. மகா சிவராத்திரி என்றாலே நம்ம ஊரில் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? விடிய விடிய தூங்காமல் முழிச்சிருக்கணும், அதுதான் விசேஷம்னு நினைக்கிறோம். ஆனால் வெறும் தூக்கத்தை மட்டும் தியாகம் பண்ணினா புண்ணியம் கிடச்சிருமா? அங்கே தான் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. சொல்லப்போனால் சிவராத்திரிங்கிறது ஏதோ கஷ்டப்பட்டு உடம்பை வருத்திக்கிற விஷயம் கிடையாது. இது நம்ம மனசை சுத்தம் செஞ்சு வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அன்னைக்கு ராத்திரி பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய சக்தி பூமிக்கு வருதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த சக்தியை நாம் எப்படி முழுசாக வாங்கிக்கணும் தெரியுமா? வெறும் செல்ஃபோன் நோண்டிக்கிட்டோ அரட்டை அடிச்சுக்கிட்டோ விழிச்சிருந்தா அது வெறும் விழிப்பு தான், சிவராத்திரி ஆகாது நண்பர்களே. நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். ஒரு வேடன் தெரியாமல் வில்வ இலையை பறித்து போட்டு சிவராத்திரி அன்னைக்கு மோட்சம் அடைஞ்சான்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் யாருக்கும் தெரியாது. அந்த வேடன் வில்வ இலையை பறித்து போட்டது முக்கியமில்லை, அன்னைக்கு அவன் இருந்த அந்த நிலை தான் முக்கியம். அவன் ஒரு புலிக்கு பயந்து மரத்து மேலே ஏறி உட்கார்ந்திருந்தான். புலி கீழேயே காத்துக்கிட்டு இருக்கு. மரணம் கண்ணு முன்னாடி நிற்கும்போது அவனுக்கு பசி எடுக்கலை, தூக்கம் வரல, வேற எதை பற்றியும் சிந்தனையும் இல்லை. தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு குறிக்கோளோட விழிப்பாக இருந்தான். அந்த விழிப்புணர்வு தான் சிவனுக்கு பிடிச்சிருந்தது. நாமளும் அதே மாதிரி விழிப்பாக இருக்கணுங்கிறது தான் இந்த கதையோட உண்மையான ரகசியம். இந்த கதையை எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் கவலை, கடன், நோய் அப்படின்னு பல புலிகள் நம்மை கீழே நின்று மிரட்டிக்கிட்டே இருக்குது. அந்த புலிகளுக்கு பயந்து ஓடாமல் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து சிவனை நினச்சி விழிப்பாக இருந்தால் அந்த புலிகள் எல்லாம் தானாகவே ஓடி போயிடும். அந்த வேடன் செஞ்ச மாதிரி நீங்களும் அன்னைக்கு ராத்திரி ஒரு சின்ன தியானம் செஞ்சால் போதும். உங்கள் மனசுங்கிற வில்வ இலையை சிவனோட பாதத்தில் வைங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல உருகிடும். அன்னைக்கு ராத்திரி நேரத்தை 4 பிரிவாக பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. நீங்கள் ராத்திரி முழுக்க முழிச்சிருக்கும்போது தேவையற்ற பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருந்தாலே போதும், சிவபெருமான் உங்கள் பக்கத்தில் வந்துடுவார். முக்கியமாக நள்ளிரவு 11:30 மணியிலிருந்து 1 மணி வரை இருக்குது பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் மனதார எதை வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் சிவனோட சக்தி உலகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். 1000 வருஷம் தவம் செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அதை அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் அடைய முடியும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? வயிறு காயட்டும்னு பட்டினியாக இருப்பாங்க. ஆனால் மனசு முழுக்க அடுத்தவங்களை பற்றின கவலையும் பொறாமையும் ஓடிக்கிட்டே இருக்கும். உண்மையான சிவராத்திரி வழிமுறை என்னன்னா, உங்கள் கெட்ட எண்ணங்களை அன்னைக்கு ராத்திரி சிவன்கிட்ட கொடுத்துடணும். அன்னைக்கு நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பாட்டு மாதிரி இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த 5 எழுத்து மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த சத்தம் உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு வைப்ரேஷனை உருவாக்கும். அது உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கவலைகளையும் பயத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடும். சிவபெருமான் ஏன் ஆனந்த தாண்டவம் ஆடுறார் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா இருளையும் போக்கி ஒளியை கொண்டு வரதுக்கு தான். அதே மாதிரி அன்னைக்கு நீங்கள் முழிச்சிருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற பயங்கிற இருளை தூக்கி எறியணும். நாம் செய்கிற சின்ன சின்ன விஷயம்தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த வேடனுக்கு தெரியாமலே அரளை கொடுத்த ஈசன் முழு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொடுக்காமலா போயிட போகிறார்? அதனால் இந்த வருஷம் சிவராத்திரிக்கு வெறும் காஃபி குடிச்சிட்டு முழிச்சிருக்காம அந்த வேடனை போல ஒருமுகப்பட்ட மனசோடு இருங்க. உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க.
உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த ஈசனை பார்த்து புன்னகை பண்ணுங்க. அன்னைக்கு ராத்திரி நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் உங்களுக்கு ஒரு பெரிய வரமாக மாறும். அன்னைக்கு ராத்திரி முடிஞ்சு மறுநாள் காலையில் சூரியன் வரும்போது நீங்கள் பழைய மனுஷனாக இருக்கக்கூடாது. உங்ககிட்ட இருந்த கோபம், சோம்பேறித்தனம் இதெல்லாம் போயிட்டு ஒரு புது நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரணும். நிமிர்ந்து உட்கார்ந்து கண்ணை மூடி உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க. அந்த மூச்சு காட்சி தான் சிவபெருமான். உங்களை நீங்களே கவனிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும் பாருங்க. அந்த அமைதி தான் சிவனோட ஆசீர்வாதம். சிவபெருமான் எங்கேயோ தூரத்தில் மலை மேலே உட்கார்ந்துட்டு இல்லை, அவர் உங்களோட ஒவ்வொரு மூச்சிலையும் கலந்திருக்கார். இந்த சிவராத்திரி அன்னைக்கு வெறும் தூக்கத்தை மட்டும் விடாமல் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களையும் விட்டு பாருங்க. அப்புறம் பாருங்க அடுத்த சிவராத்திரிக்குள்ளே உங்கள் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்காமலேயே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த ஈசன் வாரி வழங்குவார். இதுதான் உண்மையான சிவராத்திரி ரகசியம். இப்போ இந்த நிமிஷத்தில் இருந்து உங்கள் மனசை அந்த சிவத்துக்கிட்ட ஒப்படைங்க. நாளைக்கு விடியல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயமாக இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க, அந்த ஈசன் கைவிட மாட்டார். இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் எதை விட போகிறீங்க? கோபத்தையா இல்லை சோம்பேறித்தனத்தையா? அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாய மந்திரத்தோட இன்னைக்கு ராத்திரியை ஆரம்பிப்போம். சிவராத்திரிங்கிறது வெறும் ஒரு நாள் திருவிழா இல்லை, அது உங்களோட மறுபிறப்பு. இந்த ஒரு ராத்திரி நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு சின்ன முடிவு உங்கள் பரம்பரையையே மாற்ற போகுது. நாளைக்கு காலையில் நீங்கள் ஒரு புது மனிதராக முழிப்பீங்க. அந்த ஆதி சிவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஓம் நமச்சிவாய. இது போன்ற ஆன்மீக தகவல்களையும் உங்களது ராசி பலன்களையும் தினமும் துல்லியமாக தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாளை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக ரகசியத்தோடும் உங்கள் ராசிக்கான பலன்களோடும் உங்களை சந்திக்கிறேன். உங்களது காலம் பொற்காலமாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.